இந்த தெளிவு உங்ககிட்ட இருக்காடா அப்படின்னு ஒரு 2 வருஷம் முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். ஒன்று கேட்டார், இன்னொன்று கேட்டார். ஜெயிச்சவன் தோத்தவன் இவனுக்குள்ளே என்னடா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. இந்த தெளிவு இருக்காடானா எதை பற்றி தெளிவு வேணும்? பிக் பாஸை பற்றி வேணுமா, இல்லை ஐபிஎல்லை பற்றி வேணுமா, இல்லை பாலிடிக்ஸை பற்றி வேணுமா, சினிமாவை பற்றி வேணுமா, எதை பற்றி தெளிவு வேணும்னு நான் கேட்டேன். இல்லை பொதுவாக வந்துட்டு தெளிவு இருக்காடான்னு கேட்டார். என்னடா இருந்தாலும் போட்டு இப்போ அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு பேச ஆரம்பித்தோம், போட்டு இந்த அருவாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அவரோட உரையாடல்கள் தொடர்ச்சி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட நான் பேசின அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், உங்களோட நேரம் இந்த வீடியோவில் வேஸ்ட் ஆகாது. இனிமேல் உங்கள் நேரம் பயன்படுற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான உண்மையை நீங்கள் இங்கே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சக மனுஷனை பார்க்குறீங்க. ஒரு சக மனுஷனை பார்க்கும்போது அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரோ தெரியாததோ வாட்டவர் டிஷ் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்பீங்க? சார் என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறலாம் பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்பீங்க. அதாவது எந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்போம் எந்த ஒரு சக மனுஷனை மீட் பண்ணும்போதும். இந்த பாயிண்ட் அக்ரியா? சரி, கேட்கும்போது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு சாக போகிறோம்னு தெரியாது. சத்தியமாக எனக்கு தெரிலங்க. ஆனால் இங்கே வாழணும். வாழ்கிறதுனா என்னென்னா, ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது உங்கள் பேர் என்ன வேணா இருக்கலாம், XYZ. நீங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேற ஒருத்தர் ஏதோ ஒன்று செய்கிறாரு, அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. நீங்கள் ஏதோ செய்கிறீங்க, அது வேற ஒருத்தருக்கு ஹெல்ப் ஆகுது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் இந்த ஃபோனை கண்டுபிடிக்கிறாரு, ஃபோன் கண்டுபிடிக்கிற கேமரா கண்டுபிடிக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த கேமரா மூலமாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மைக்கு எங்கேயோ ஒருத்தர் தயாரிக்கிறாரு, அவரோட கான்ட்ரிபியூஷன் அந்த உலகத்துக்கு கொடுக்குறாரு. நான் அந்த மைக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். லைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யாரோ ஒருத்தங்க எங்கேயோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால இன்றைக்கி நான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே உருவாக்கிட்டு இருக்கேன். இதை 10 பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்தை பொறுத்தவரையும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே தான் ஜெயித்தவங்க தோற்றவங்க இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த ஜெயித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதற்காண்டி இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது பேர் தான் ஜெயிக்கிறது. இந்த தோற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதற்காண்டி இந்த உலகத்துக்கு வந்தோம்னே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு, அது பேர் ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்லாமல் அதை ஒரு வேலை அப்படிங்கிற பார்வையில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இங்கே வாழணும், சர்வேவலுக்காண்டி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இவங்க பேர்லாம் தோற்றவங்க. இந்த ஜெயித்தவங்கன்னா எதுக்காண்டி வந்தாங்களோ அந்த ஒரு வேலையை கரெக்டாக பிடிச்சி அந்த கான்ட்ரிபியூஷனை இந்த உலகத்தில் கொடுக்குறவங்க. கான்ட்ரிபியூஷன் வேறு, வேலை செய்கிறது வேலை. ஏன்னா கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்டை வச்சுருக்காது, அது ப்ராடக்டை மையப்படுத்தி இருக்கும். இந்த வேலை அப்படிங்கிறது பை ப்ராடக்டை வச்சுருக்கும். என்னடா மறுபடியும் போட்டு குழப்புற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கான்ட்ரிபியூஷன்னா என்னென்னா, இப்போ எனக்கு இந்த வீடியோ பண்ணுறேன்ல, இது என்னை பொறுத்தவரை ஒரு கான்ட்ரிபியூஷன். இது ஒரு 10 வியூஸ் போனாலும் கவலைப்பட மாட்டேன், இல்லை 50 வியூஸ் போனாலும் கவலைப்பட மாட்டேன், 5 மில்லியன் வியூஸ் போனாலும் கவலைப்பட மாட்டேன். நான் மறுபடியும் அடுத்து என்னுடைய மேம்படுத்தப்பட்ட இன்னொன்று கான்ட்ரிபியூஷனோட ஒரு வீடியோ இங்கே உட்காருவேன். ஏன்னா நான் பை ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை, நான் ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது பேர், புகழ், மரியாதை, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. 10 பேர் என்னை கூப்பிடணும், அவார்டு கொடுக்கணும், ரோட்டில் போகும்போது கை கொடுக்கணும், அப்புறம் ஒரு மேடையில் கூப்பிட்டு நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லணும், இதெல்லாம் இல்லைனாட்டியும் நான் இந்த கான்ட்ரிபியூஷனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு நான் எதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டேன், நான் பிடிச்சிட்டேன் ஒரு பாயிண்ட்டை. அந்த பாயிண்டில் ஒரு பார்ட்டு தான் வீடியோ க்ரியேட் பண்ணுறது. அந்த வேலையை நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் 2 வருஷம் முன்னாடி, இப்போ நான் ஒரு அங்கிள் சொன்னேன்ல, அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பல வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுலேயுமே எனக்கு ஒரு திருப்தி இருக்காது. பை ப்ராடக்ட்னா என் வீட்டு பக்கத்தில் இந்த கம்பெனி இருக்குது, அதனால் போய் நான் வேலை செஞ்சேன். அவர் சொன்னார் இதை போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு காமெடி பண்ணோம். இந்த மாதிரி வேலை, அதாவது எப்படி சொல்கிறதுனா, அது ஒரு சொகுசு இருக்குமா, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்குமா, இந்த சம்பளம் இருக்குமா, இத்தனை மணிக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு வர்ற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நான் என்னுடைய வேலையை முடிவு பண்ணேன். ஆனால் அது எனக்கு பிடிச்சிருக்கா, அதற்காண்டி தான் இந்த பிரபஞ்சம் என்னை இங்கே அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நான் எந்த பதிலும் தேடாமல், எனக்கு அதில் சொகுசு இருக்கா, ஏதோ ஓட்டுறமா வாழ்க்கையை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது ஏகப்பட்ட டென்ஷனுங்க, பிடிக்காது, காலையில் எந்திரிக்க பிடிக்காது, திங்கக்கிழமை வந்தாவே கடுப்பாக இருக்கும். அப்புறம் எப்படி சொல்கிறதுனா, ஒரு வேலை முடிச்சு அடுத்த வேலை கம்பெனியில் வாங்கினா என்னடா போட்டு சாவடிக்கிறாங்கன்னு இருக்கும். ஏன்னா எனக்கு அது சுத்தமாக பிடிக்காத ஒன்று. ஒரு சர்வைவலுக்காண்டி பண்ணும்போது பை ப்ராடக்டை மையப்படுத்தி நான் ஒரு ப்ராடக்டில் உட்காரும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிப்ரெஷனாக ஏன் இருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய சோலான ப்ராடக்டை நோக்கி நகருங்க. அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் இது எனக்கு பிடிக்கல,
எதனால இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக யோசிப்போம். யோசிக்கும் போது உங்களுடைய ப்ராடக்ட்டை நோக்கி நீங்கள் நகருவீங்க. அப்படிங்கிறதுனால தான் இது இவ்வளோ டஃப்பாக இருக்குது இந்த தோற்றவங்களோட வாழ்க்கை. அப்போது நீங்கள் யோசிக்கவே இல்லைனா எது எனக்கு பிடிச்சிருக்கு, எதுக்காண்டி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கவே இல்லைனா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்களே தவிர நீங்கள் எதை நோக்கியும் போக மாட்டீங்க. ஏதோ ஒரு மாய் வந்து 10 நாள் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே நீங்கள் ஒரு மோட்டிவேஷனை பண்ணிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதை செய்ய உண்மைக்குமே உங்களுக்கு மோட்டிவேஷன் வரவே வராது. அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ நான் என்ன தாண்டா பண்ணணுங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பல விஷயம் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயம் பணம் கிடைக்கலனாட்டி சரி, காசு கிடைக்கலனாட்டி சரி, அது ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும். 10 பேர் பார்க்கல, அதெல்லாம் தாண்டி ஒரு சில பேருக்கு வந்து சலூன் கடையில் முடிவெட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேருக்கு சினிமாவில் ஒரு கதையை எடுத்து சொல்கிறதுல ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு கட்டணம் கட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு சில பேர்லாம் நீங்கள் 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும். ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய சபை இருந்துச்சுன்னா அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம ஒரு மிக முக்கியமான இந்த தப்பெல்லாம் நடக்கும்போது தட்டி கேட்கணும் அப்படிங்கிற கேரக்டரில் இருப்பாங்க. ஒரு சில பேர்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தை நல்லா பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். பட் அவங்களோட நோக்கம், அவங்களோட விஷயங்கள் எதுவுமே இந்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி சர்வைவல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இருக்கிறதுனால இந்த பிடிச்சிருக்குங்கிறத அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் பணம் வருமா, காசு வருமா அப்படிலாம் அவங்க யோசிக்கும் போது வருமா வராதா அப்படிங்கிற டவுட் இருக்கிறதுனால இது உள்ளே போகிறதுலே அவங்க பயப்படுவாங்க. ஆனால் அந்த சர்வைவலில் தான் நிறையா கஷ்டம் இருக்கும். ஆனால் இந்த பிடிச்சிருக்குல்ல அதில் கண்டிப்பாக கஷ்டமே கிடையாது. நீங்கள் உள்ளே வரும்போது ஏதோ ஒன்று உங்களை பயமுறுத்துகிற இருக்கும். ஆனால் உள்ள வந்து இந்த வேலையை செஞ்சீங்கன்னா புகழ், பேரு, காசு இது எல்லாமே கிடைக்கும். ஸோ ஜெயிச்சவங்களில் இருக்கிற அந்த கேட்டகரியில் இருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு புகழ் இருக்கும். அது கிரிக்கெட்டு, இல்லை சினிமா, அரசியல், இல்லை பெரிய பெரிய கம்பெனி நடத்துகிறவங்க, எது வேணால் இந்த வெற்றி பெற்றவங்க, எதற்காண்டி இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்குறவங்க, விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனால் அந்த தோற்றவங்களோட வாழ்க்கையில் இது கிடைக்காம பெறுமோ அப்படிங்கிற பயத்தில் இது உள்ளே அப்படியே உழண்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து எட்டாக்கணியாகவே இருக்கும். ஸோ எதுக்காண்டி இந்த உலகத்துக்கு வந்தீங்களோ அந்த ஒரு விஷயத்தை பிடிங்க, அதை செய்யுங்க, அதை நோக்கி வேலை பாருங்கள். எதுக்காண்டி நான் வந்தேனே எனக்கு தெரியலையா அப்படின்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். அது ஏதோ ஒரு எப்படி போகுதுன்னு தோணுதோ எல்லா விஷயத்தையும் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு வருஷம் டைம் எடுத்துங்க. இந்த ஒரு வருஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது எனக்கு வருது, இது வரல, இதெல்லாம் செய்யும் போது நான் என்னையே மறந்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதை ஒரு பாதையாக பிடிச்சிங்க, அதை நோக்கி பயணிங்க. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணுன்னா இந்த உலகத்தில் 2 வேலை தான் இருக்குது. ஒன்று பொருளை தயாரிக்கிறது, இன்னொன்று பொருளை விற்கிறது. வேறு எந்த வேலையுமே இந்த உலகத்தில் கிடையாது. இப்போ நான் வீடியோ அப்படிங்கிற பொருளை தயாரிக்கிறேன், யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் விற்கிறேன். சரிங்களா? சினிமா அப்படிங்கிற பொருளை தயாரிக்கிறாங்க, திரையரங்கு அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் விற்கிறாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறாங்க, கடை அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து விற்கிறாங்க. இதுக்கு நடுவில் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் இன்டர்நெட்டோட உதவியோடு நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இப்போ வேறு ஒரு இடத்துல ஒரு பொருளை தயாரித்தாங்கன்னா நடுவில் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக அந்த பொருள் இங்கே வந்துடுது. ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் விற்பனையாளர், நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்து ஒரு விஷயத்தை உருவாக்குனீங்கன்னா உற்பத்தியாளர். உலகத்தில் 2 வழி தான். ஒன்று உற்பத்தியாளராக இருக்கணும், இன்னொன்று விநியோகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணும். ஒன்று உற்பத்தியா விநியோகமா, இந்த 2 கேள்வியில் ஒரு பக்கம் வந்துருங்க. அப்போ உற்பத்தினா எது உற்பத்தி? சினிமா உற்பத்தியா, இல்லை வேறு எதுவும் விஷயங்கள் உற்பத்தி செய்கிறத தாண்டி இருக்கா? இப்போ கிரிக்கெட்டுங்கிறது ஒரு வகையான உற்பத்தி தான். அதை வந்து பல பேர் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, அந்த விளையாட்டை கன்சியூம் பண்ணுறாங்க. நீங்கள் கிரிக்கெட் ஆடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு உற்பத்தியாளர் தான். ஹாக்கி விளையாடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு உற்பத்தியாளர் தான். அதை பார்க்குறாங்கல்ல டிவி, அவங்க வந்து விநியோகிப்பாளர். இல்லை அந்த மைதானம் கட்டி வச்சுருக்காங்கல்ல ஓனர்ஸ், அவங்களாம் விநியோகம் பண்ணுறவங்க. ஏன்னா அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுறது, அதை விநியோகம் பண்ணுறது, இது 2க்குள்ளே தான் மொத்த தொழிலுமே அடங்கியிருக்கு. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உற்பத்தியோ விநியோகமோ, அந்த கேட்டகரியில் விநியோகம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. 10 விஷயத்தை என்னோட ஒரு கடையில் வந்து 10 கஸ்டமருக்கு தேவைப்படுற பொருளை வச்சுக்கிட்டு அதை விற்றோம்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லைன்னு சொல்லாமல் ஒரு விஷயத்தை நான் பண்ணேன்னா நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னா அதை செய்யுங்க. இல்லைப்பா ஒரு பொருளை தயாரிக்கணும், அந்த பொருள் வந்து என் பேர் சொல்கிறபடி இருக்கணும்னா உற்பத்தி பக்கம் இறங்குங்க. 2ல் ஏதோ ஒரு பக்கம் வாங்க. ரொம்ப போட்டு உலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஃபோக்கஸராக வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாளில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிங்க, எதற்காண்டி இந்த உலகத்துக்கு வந்தீங்களோ அந்த ஒரு சோலை நோக்கி உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்கிறேன். எனக்கு எதுக்காண்டி இங்கே வந்தோம், எதுக்காண்டி சாக போகிறோன்னு தெரில. இந்த கேள்விகள் அத்தனைக்குமே நான் பதில் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராசஸ் தான் இந்த சேனல், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.